அன்புடன் அழைக்கும் உங்கள் மூனார் கங்கா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போயிட்டுலாம் வந்துட்டேன். பட் நான் வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்டுக்கு வந்தாச்சு. அதாவது நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளூஸ்லாம் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது மூணார் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அங்கே வந்து நிறையா மூவிஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மூவிஸ் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அங்கே போனாலே நம்மளுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ வந்துட்டு கீழே அப்படி போடிமெட்டு வழி தான் வரணும். இந்த மலைகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த இயற்கையுமே நம்ம ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். எந்த ஊர்லாம் தெரியாது. அப்போ அதுலேயே ஒரு தூக்கத்தையுமே நான் போட்டுட்டேன். ஒரு பக்கம் தென்னை மரம், ஒரு பக்கம் காடுன்னு செம்ம வைப்பாக இருந்துச்சு. அந்த இடமே ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ரோட்டில் வந்து செகண்ட் பேர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். கொடைக்கானல் தான் போகிறோம். இன்னும் 52 கிலோமீட்டரு போட்டிருந்துச்சு. நாங்களும் போயிட்டு சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டு மலையேறதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நான் வந்து தான் பிரியாணி சொன்னேன். பட் எங்கள் அம்மாவுக்கு பிரியாணி போயிடுச்சு. சரி இருக்கட்டும். அப்புறமா அந்த ரோட் சைடில் எல்லாமே இந்த புளி விழுந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொடைக்கானல் நகராட்சிக்குள்ளே போகிறோம். அப்புறம் பிளாஸ்டிக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு பாஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் பாஸுமே எடுத்துகிட்டு நாங்களும் மேலே போயிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு வியூங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டேம் நேம் கொஞ்சம் மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து இது எப்படின்னு தெரிஞ்சாகணும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான சம்பவம் நடந்துச்சு. அதையும் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உள்ள பாட்டில் வந்து சொல்கிறேன். இதுதான் சில்வர் ஃபால்ஸ், வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டோர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு வரையில் தான் பார்க்கணுன்ட்டு இருந்தோம். அப்புறமா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். செம்ம ஒரு வியூவாக இருந்துச்சுங்க. இப்படி அந்த அடுக்கடுக்காக வீடு இருந்துச்சு. நம்ம மூணார்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காலனியில் இந்த மாதிரி தான் இருக்கும், வீடெல்லாம் அடுக்கடுக்காகவும். ஸோ அதனால அது நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு. அப்புறமா ஹோட்டல் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு தான் போடணும் அப்படின்னு ரூம் போட்டிருந்தோம் குரூப் ஏரியாவில். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க போல். அப்போது வந்து இங்கே தான் ரூம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே போட்டுட்டு செக்இன் பண்ணிடணும். நாளைக்கு தான் நாங்கள் வந்து ஒரு 2 நாள் தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வாரமா அப்படியே நாளைக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளானே போட்டிருந்தோம். இதுக்கடுத்து உள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.